சப்பாத்திக்கு சூப்பரான சைட் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. கடாயில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு, வரமிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. இந்த அளவுக்கு குழைவாக வணங்கினதும் மிக்சி ஜாரில் மாற்றி 1 கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருங்க. இப்போ பன்னீர், 1 பெரிய வெங்காயம், 1 குடைமிளகாய் இந்த அளவுக்கு க்யூப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பன்னீர், குடைமிளகாய், வெங்காயம் சேர்த்து 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து 1 நிமிஷம் எண்ணெயிலேயே வணக்கி விட்டுருங்க. இப்போது கடாயில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்து அது கூட 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ நம்ம வணக்கி வச்ச பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. அவ்வளவுதாங்க. கடைசியில் மல்லித்தலை தூவி இறக்கிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.